இந்த 2026ல் இந்த ஐஃபோன் வாங்குறது ஒர்த்தா இல்லையா பார்க்கலாமா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எதை பற்றி பேச போகிறோம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை பற்றி தாங்க. அதாவது வேர்ல்டில் எக்கச்சக்கமான ஐஃபோன் மாடல்ஸ் ரிலீஸ் ஆனாலுமே, லைக் ஐஃபோன் 14, 15, 16, 17 எக்கச்சக்கமான மாடல்ஸ் ரிலீஸ் ஆனாலுமே இந்த ஃபோனுக்கான கிரேஸ் இப்போ வரைக்குமே மார்க்கெட்டில் குறையவே இல்லை. ஸோ இதுக்கான பாப்புலாரிட்டியும் சரி, இதோட டிமாண்ட் ஆகட்டும் சரி, இப்போ வரைக்குமே இந்தியாவில் இதுக்கான டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஃபோன் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. ஆயுமே இப்போ வரைக்குமே மக்கள்கிட்ட ஒரு ஹியூஜ் சப்போர்ட்டை பெற்ற ஒரு ஃபோன்னா கண்டிப்பாக அது ஐஃபோன் 13 தான். அண்ட் இந்தியாவில் அதிகமாக சேலான ஃபோனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 30 தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இதோட வீடியோ கிளாரிட்டி ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நின்று பேசுவோம். நீங்கள் வாங்கின காசுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 2022 வாங்கினேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் ஆக போகுது. இப்போ வரைக்குமே என்னோட எல்லா விளாக்ஸுமே இந்த ஃபோன்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு சின்ன லேக் கூட எந்த இடத்துல ஃபீல் ஆனது கிடையாது. ஒரு கிளாரிட்டி இஷ்யூவோ இல்லை வேறு எந்த இஷ்யூமே எனக்கு ஃபீல் ஆனதே கிடையாது இந்த ஃபோனில். அந்தளவுக்கு இந்த ஃபோன் ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஐஃபோன் 11க்கு அப்புறம் இந்தியாவில் அதிகமாக சேலான ஒரு மொபைல் ஐஃபோன் 13 தான். லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ வரைக்குமே நிறைய பேர் ஐஃபோன் 13 தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஐஃபோன் 13 நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ 2026ல் இந்த ஃபோன் வாங்கலாமா? கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு ப்ரோ லான்ச் ஆகி. அதாவது செப்டம்பர் மாதம் 2021 லான்ச் ஆச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆக போகுது. 5 வருஷம் கழிச்சு இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வுட் சே டெஃபினெட்லி எஸ். பிகாஸ் இந்த ஃபோன் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். அண்ட் நிறைய பேர் இந்த ஐஃபோன் 13 வாங்கினதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க லான்ச் ஆனப்ப. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஆப்பிள் ஹிஸ்டரி ஒரு ஃபோன்ல சினிமேட்டிக் மோடு கொடுத்த ஒரே ஃபோன் அது ஐஃபோன் 13 மட்டும்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் A15 பைனரி சிப் கொடுத்த ஒரே ஃபோன் ஐஃபோன் 13 மட்டும்தான். அண்ட் இந்த ஐஃபோன் 12, ஐஃபோன் 11 லான்ச் ஆகும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் 64 GB தான் இருந்துச்சு மினிமமா. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் 13 தான் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டோரேஜ் 128 GB அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13ல புது புது அப்டேட்ஸ். இதனாலதான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு புது வித்தியாசமான ஒரு ஃபோனா இந்த ஃபோனு கிடைச்சு நிறைய பேர் இந்த ஃபோன் யூஸ் பண்ணி நிறைய பேர் இது ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நானுமே இந்த ஃபோன்ல கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓவராலா 2026ல இந்த ஃபோனை ஓன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வுட் சே டெஃபினெட்லி எஸ். நீங்க கண்டிப்பா அந்த ஃபோனை ஓன் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க புதுசுல போகாம கொஞ்சம் நீங்க யூஸ்டு ஃபோன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்க அமௌண்ட் நீங்க மேஜரா சேவ் பண்ணலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஐஃபோன் 13 நான் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா 60,000 65,000 கிட்ட வந்துச்சு. நான் வாங்கிட்டு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு வெளியே அந்த போனை செல் பண்ணியிருந்தா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 தான் போயிருக்கும். ஒரு 10,000 கிட்ட எனக்கு லாஸ் ஆயிருக்கும். அதாவது நீங்க அந்த போனை ஓபன் பண்ணிட்டீங்கனாலே ஒரு 10,000 உங்களுக்கு லாஸ்ல தான் இருக்கும். ஸோ அப்படின்றதுனால நீங்க செகண்ட்ஸ் மொபைல் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும். உங்களுக்கு பெருசா அந்த கையை பிடிக்காது உங்களோட லாஸ்ன்றது. அதனால நீங்க மேக்ஸிமம் நீங்க செகண்ட்ஸ்ல வாங்குறது ஐஃபோன் 13 சொல்ல நீங்க எந்த போன் வாங்கினாலுமே செகண்ட்ஸ்ல வாங்குறது உங்களோட அமௌண்ட்டை நீங்க மேஜரா சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயின் திங் ஐபோன்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் நடக்கும். லைக் ரீஃபர்பிஸ்ட் இருக்கு, க்ளோன் இருக்கு, காப்பி இருக்கு, டெமோ இருக்கு, யூஸ்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்ல உங்களை ஸ்கேம் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு ஐபோனை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும் நீங்க செகண்ட்ஸ் போங்க. அப்படி தெரியல அப்படின்னா நல்லா தெரிஞ்சவங்களை கூட்டு போய் ஐபோன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை நீங்க மேஜரா சேவ் பண்ணலாம். ஸோ அதனால 2026ல நீங்க ஐபோன் 13 வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம். பட் இப்ப புதுசு பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட்லாம் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்ப 13ல பாத்தீங்கன்னா 512 GB மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அது பாத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு வந்துச்சுன்னா 60,500 கிட்ட வருது அமேசான்ல. மற்றபடி 128லாம் எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. பிகாஸ் லான்ச் ஆகி ரொம்ப நாள் ஆனதுனால. ஸோ ஐ வுட் சே உங்களுக்கு புதுசு கிடைச்சிச்சு அப்படின்னா 128 GB ஒரு 45,000 கிடைச்சுன்னா நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இல்ல அதுக்கு மேல கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க பெட்டர் நீங்க ஐபோன் 14, 15, 16 அந்த மாதிரி போய்க்கலாம். ஒரு 45,000 உங்களுக்கு புதுசு கிடைச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை சூஸ் பண்ணலாம். அந்த போனை வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். நீங்க செகண்ட்ஸ்ல வாங்க போறீங்க அப்படின்னா ஐபோன் 13 கொஞ்சம் சீப்பாவே கிடைக்கும். லைக் ஒரு 30, 25,000 உங்களுக்கு நல்ல மாடல்ஸ் ஐபோன் 13 கிடைக்கும். நல்ல பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால செகண்ட்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னா அதை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களை கூட்டு போய் வாங்கினீங்க அப்படின்னா அமௌண்ட் சேவ் பண்ணலாம். அண்ட் ட்ரை டு மேக்ஸிமம் செகண்ட்ஸ்ல வாங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப செகண்ட்ஸ் இல்லாம கொஞ்சம் இந்த யூஸ்லேயே கொஞ்சம் லைட் யூஸ் இருக்கும். அது மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணலாம். ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும் அதுல. அண்ட் மெயின் திங் பாத்தீங்கன்னா நீங்க ஐபோன் சும்மா ஷோ ஆஃப் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்க காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ உண்மையிலே ஐபோனால உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல் இருக்கு, இது மூலியமா உங்களால அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கூட தயவு செஞ்சு ஐபோன் வாங்குங்க. இல்லைன்னா தேவையில்லாம உங்களோட அமௌண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் கிளாரிட்டியும் நல்லா இருக்கும், யூஸ் பண்றது நல்லா இருக்கும். பட் இவ்வளவு காசு கொடுத்து சும்மா ஒரு ஷோ ஆஃப் வாங்குறதுன்றது எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் வேஸ்ட் தான் அமௌண்ட். ஸோ அதனால உங்களுக்கு உண்மையிலே ஏதாச்சும் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஐபோன் மூலியமா, இது மூலியமா ஏதாவது கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி நீங்க ஏர்ன் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க கண்டிப்பா அந்த ஐபோன் வாங்கலாம். மற்றபடி சும்மா ஷோ ஆஃப் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக உங்களோட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க.
நான் ஒரு குட்டி கதை சொல்றேன், எனக்கு நேர்ந்த ஒரு கதையை சொல்றேன், கேளுங்க. அதை பார்த்துட்டு நீங்க வாங்கலாமா என்னமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. நான் ஐபோன் 13 வந்து 2022 வாங்கினேன். வாங்கினப்போ பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 60,500 ரூபா வந்துச்சு. என் கையில பாத்தீங்கன்னா ஒரு 65,000 ரூபாய் 68,000 ரூபாய் கையில வச்சிருந்தேன் சேவிங்ஸா. நான் என்ன பண்ணேன், ஐபோன் 13 வாங்கினேன். எவ்வளவு வாங்கினேன்னா 60,500 ரூபாய்க்கு வாங்கினேன். மிச்சம் வந்து என் கையில பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் சம்திங் இருந்துச்சு கையில. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி ஏதாவது ஒரு செயின் வாங்கி போடலாம் அப்படின்னு தான் இந்த செயின் இருக்கு பாத்தீங்கன்னா, சில்வர் செயின். இந்த செயின் வாங்கினேன் 2022. எவ்வளவு வாங்கினேன் பாத்தீங்கன்னா வந்து 5,000 ரூபாய்க்கு வாங்கினேன் 2022. ஸோ இன்னைக்கு 2026. இந்த போனோட ரீசேல் வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து 20,000 ரூபாய்க்கு தான் போகும். அதாவது 60,000 ரூபாய்க்கு வாங்கின போன் 20,000 ரூபாய்க்கு போகும். இந்த செயின் பாத்தீங்கன்னா 2022 வாங்கினேன். இதோட ரீசேல் வேல்யூ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு போகும். அதாவது 5,000 ரூபாய்க்கு வாங்கின செயின் வந்து 30,000 ரூபாய்க்கு போகுது. 65,000 ரூபாய்க்கு வாங்கின போன் வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு தான் போகுது. அப்போ உங்களுக்கு இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும் இதோட எப்படி சொல்லி இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எது இல்ல எப்படி சொல்றது அமௌண்ட் எதுல வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் வேஸ்ட் ஆச்சுன்னு சொல்லல, பிகாஸ் என்ன யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு போனு, நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால. பட் நீங்க சும்மா ஷோ ஆஃப் வாங்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்கணுன்றது தேவையில்ல. அதுக்கு பதிலா நீங்க பெட்டர் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏதாச்சும் ஒண்ணுல. அண்ட் இந்த ஐபோன்ல எடுத்த சில சாம்பிள் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ஆட் பண்றேன் பின்னாடி, லைக் சினிமேட்டிக் வீடியோ ஆட் பண்றேன், 4K வீடியோ எல்லாமே ஆட் பண்றேன். எப்படி இருக்குன்னு பாருங்க, பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க, வாங்கலாமா என்ன பண்றத பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. அண்ட் இந்த போன் வாங்க போறீங்க அப்படின்னா வந்து இதோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். அதாவது அமேசான்ல 512 GB மட்டும் அவைலபிளா இருக்கு. அந்த லிங்க் மட்டும் நான் பின் பண்ணி வைக்கிறேன், வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ so much, bye bye.